அளவுல நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையோ அவங்க முதல்ல இருக்கையில வரிசையில அமர்ந்து நிகழ்ச்சிகளை மிகவும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ரசிகை. அவருக்கு என்னுடைய நன்றியையும் நான் இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெய்தல் நிகழ்ச்சியை நாங்க எந்த அளவுக்கு அதுக்காக பாடுபடுகிறோமோ அதை விட அதிகமாக அதை ஆர்வத்தோடு இங்கு எடுத்து நடத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் எல்லா உதவிகளையும் முன்னின்று செய்யக்கூடிய நம்முடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கு இந்த மேடையிலே என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா அவர்களே, மார்க்கண்டேயன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களே, மாவட்டத்தின் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அவர்களே, கமிஷனர் மதுபாலன் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் அவர்களே, கிரீன் ஸ்டாருடைய முழுநேர டைரக்டர் திரு செந்தில் நாயகம் அவர்களே, ஸ்பிக்கோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் ஜெயபிரகாஷ் அவர்களே, நெல்லை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, நவ்கிசான் தலைமை நிதி அலுவலர் இமானுவேல் கணேசன் அவர்களே, நபார்டுடைய ஏஜிஎம் சுரேஷ் ராமலிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்களே, மரியாதைக்குரிய ஏபிசிவி சண்முகம் அவர்களே, மாலைராஜா அவர்களே, விஜிலா சத்யானந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றை விட அதிகமாக ஸ்பிக், கிரீன் ஸ்டார் மற்றும் தூத்துக்குடி சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய TFL நிறுவனம், இவங்க 3 பேரும் எல்லாமே ஸ்பிக் நிறுவனத்தின் கீழ் வரக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா திரு அஸ்வின் முத்தையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இங்கே இருக்கக்கூடிய மேடையிலே இருக்கக்கூடியவர்களின் வழியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய நெய்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இந்த தடவை உதவி செய்வாங்களா இல்லையான்னு யோசனை எல்லாம் கிடையாது. நேரடியாக அவங்களையும் கணக்கில் எடுத்துட்டு தான் நிகழ்ச்சியை நாங்க தொடங்குறோம். அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்தல் அப்படிங்கிறது நம்முடைய கடல் சார்ந்த மக்களுடைய நிலம் மட்டுமில்லை, அவர்களுடைய வாழ்வியலை குறிக்கக்கூடிய ஒன்று. நம்ம கலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கிராமிய கலைகள் என்று சொன்னாலும், அதை மண் சார்ந்த கலைகள் என்று சொன்னாலும், அது உண்மையாகவே மக்களுடைய கலைகளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா உலகத்துல எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வியலை அதிகமாக உள்வாங்காத ஒன்றாகத்தான் இருக்கும். அவங்களுடைய கனவுகளை, எதிர்கால கனவுகளை, அடுத்த என்ன சொல்றது, அடுத்த ஒரு நிலை அப்படின்னு மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை இதையெல்லாம் உள்வாங்கியதாக இருக்கலாம். ஆனால் நிதர்சன வாழ்க்கையை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய மக்கள் கலைகளாக இருக்கக்கூடிய, அது கூத்து வடிவங்களாக இருக்கட்டும், இல்லையென்றால் கிராமிய இசையாக இருக்கட்டும், அது அவங்களுடைய வாழ்க்கை முறையை உள்வாங்கிய ஒன்று. அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய போராட்டங்களை, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷங்களை, அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். மலையில வாழக்கூடிய மக்களுடைய பாட்டை கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மரங்களின் பேர், அவங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவுடைய பேர், அவங்களுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும். அதே போல இப்ப நீங்க நெய்தல் மக்களுடைய பாடல்களை கேட்டீங்கன்னா அவங்க பிடிக்கக்கூடிய மீன், அவங்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம்
சொல்லக்கூடிய ஒன்றாக, அவங்க பயன்படுத்தக்கூடிய படகுகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய வலைகள், அதோடைய பேர் அதெல்லாம் நிறைய நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாட்டை கேட்கும் பொழுது இத்தனை பெயர் அதற்கு இருக்கிறதா, இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியலை உள்ளடக்கிய ஒன்றுதான் இந்த மண் சார்ந்த கலைகள். அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். மக்களோடு அது அவங்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலை விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை விழாவிற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்களுக்கு, முக்கியமா ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தோடு இதில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய மண் சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நபார்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தோடு நம்முடைய கைவினை பொருட்களை, அது போல இருக்கக்கூடிய SHGsல இருக்கக்கூடிய பெண்கள் உருவாக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே அவங்க ஸ்டால்ஸாக இங்க கொண்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே போடுகிறார்கள். அதே போல பல உணவுகள், நம்முடைய ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த ஒரு வித்தியாசமான உணவு வகைகளையும் ஏன்னா எந்த செலிப்ரேஷனும் எந்த திருவிழாவும் உணவு இல்லாமல் முழுமை அடையாது. அதனாலதான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறத விட ஸ்டால்ஸ் அங்க உணவு பக்கம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான ஒரு செலிப்ரேஷனுடைய முழுமை பெறக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த ஸ்டால்ஸ் போட்டிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு, அதே நேரத்தில் எங்களுடைய கலைஞர்களுக்கு உங்களுடைய கரகோஷம், உங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிறைவாக அவர்களை ஒவ்வொரு முறையும் மேடை செய்யக்கூடிய ஒன்று. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.